இந்தியா வர்சஸ் பங்களாதேஷ் T20 சீரீஸ்ல முதல் மேட்ச்லேயே 2 டெபுட்டான்ஸ் இருக்கிறாங்க. யாரெல்லாம் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி அண்ட் மயங்க் யாதவ். 2 பேர் மேலேயுமே ரொம்ப அதிகம் எதிர்பார்க்கப்பட்ட ஒரு பிளேயர்ஸ் தான் சொல்லலாம். ஏன்னா ரீசெண்டாக நடந்த ஐபிஎல்லுமே ரொம்ப 2 பேருமே ஒரு ஒரு ஸ்டாண்ட் அவுட் பெர்ஃபார்மன்ஸாகவே இருந்து வந்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ இந்த 2 பேர் எப்படி இந்த 2 பேரோட பேக் ஸ்டோரியாக இருக்கட்டும், இல்லை இந்த 2 பேரோட கடந்து வந்த பாதையை தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்பர் 1 மயங்க் யாதவ். 2002 பார்ன் ஒரு 2K கிட் தான் நம்ம மயங்க் யாதவ். டெல்லியில் பிறந்து டெல்லியிலேயே அவரோட கெரியரையுமே ஸ்டார்ட் பண்ணுறாரு. அங்கே வந்து 2022 தான் முதலாக T20 லிஸ்ட் ஏல வந்து முதல்ல T20 டெபியூ பண்ணுறாரு லிஸ்ட் ஏ கிரிக்கெட்டில். அதுக்கப்புறமா 2023 பிப்ரவரியில் லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ் வந்து மயங்க் யாதவை 20 lakhsக்கு வாங்குறாங்க. ரொம்ப ஒரு பேஸ் ப்ரைஸில் தான் மயங்க் யாதவ் வந்து லக்னோ சூப்பர் ஜெயன்ஸ்க்கு ஜாயின் பண்ணுறாரு. ஆனால் அப்போவுமே மயங்க் யாதவ் பற்றி ஒரு பெரிய எதிர்பார்ப்போ இல்லை அவரை சுற்றியோ ஒரு பெரிய பஸ்ஸோ பெரிய லெவலில் கிளம்பல அப்படின்னு தான் நம்ம சொல்லணும். அண்ட் அதுக்கப்புறமா கன்சிஸ்டண்ட்டாக வருது 155 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே ஒரு பயங்கர குவிக்கான ஒரு ஃபாஸ்ட் பவுலராக தான் இருந்து வராரு. ஒரு இந்தியாவை பொறுத்தளவில் ஒரு ப்ராப்பர் ஃபாஸ்ட் பவுலர் இல்லை அப்படின்ற ஒரு ஏக்கம் வந்து பல வருஷமாகவே இருந்து வருது. 155 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே கன்சிஸ்டண்ட்டாக பவுல் பண்ணக்கூடிய பிளேயர்ஸ் வந்து இந்தியா வந்து ரொம்ப வருஷமாகவே தேடிட்டு வந்த இந்த நிலையில் அவர் வந்து கரெக்டாக வராரு. அண்ட் 155 கிலோமீட்டர்ஸ்க்கு மேலே போடுற மாதிரியான பவுலர்ஸ் இருந்தாலும் அவங்களோட லைன் அண்ட் லெங்க் டிசிப்ளின் வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக்கப்பட்டது தான் இந்தியாவோட வரலாறு சொல்லுது. இப்போ ரொம்ப அண்மையான ஒரு எக்ஸாம்பிள் யார் அப்படின்னா உம்ரான் மாலிக். 160 கிலோமீட்டர்ஸ் அவர் தான் பிரேக் பண்ணுவார் அப்படின்ற அந்த ஒரு பேச்சு வந்து பெரிய லெவலில் போயிட்டு இருந்தாலும் அவரோட அந்த லைன் அண்ட் லெங்க் டிசிப்ளின் வந்து மிகப்பெரிய லெவலில் ஒரு டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருந்து வந்தது. தொடர்ந்து அவரோட ஓவர்ஸில் வந்து அதிக ரன்ஸ் போகிற ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம். அதுவும் இல்லாமல் எக்ஸ்ட்ராஸ் கொஞ்சம் அதிகம் கொடுக்கக்கூடிய ஒரு பிளேயராக தான் உம்ரான் மாலிக் இருந்து வந்தார். எப்படி இருக்க இந்த உம்ரான் மாலிக்கோட அதே பேஸு பட் ஒரு பெட்டர் டிசிப்ளின்டான ஒரு பவுலராக தான் மயங்க் யாதவ் வந்து முதல் மேட்ச்லேயே எல்லாருக்கும் தெரிஞ்சார். 2024 ஐபிஎல் சீசனில் தான் மயங்க் யாதவ் அவரோட டெபியூ பண்ணுறாரு. முதல் மேட்ச்லேயே 3 விக்கெட் எடுத்து அசத்துறாரு. ஸோ அவரோட வேகம் வந்து எந்த அளவுக்கு பேசப்பட்டுச்சோ அவரோட பவுலிங் டிசிப்ளின் வந்து மிகப்பெரிய லெவலில் பேசப்பட்டுச்சு. ஏன்னா எப்போவுமே எல்லா பவுலர்ஸ்க்குமே சொல்கிற ஒரு விஷயம் தான், ஒரு பவுலருக்கு வந்து எந்த மாதிரியான ஒரு டெக்னிக்கையும் சொல்லிக் கொடுக்கலாம், ஆனால் ஒரு விஷயத்தை மட்டும் ஒரு பவுலருக்கு சொல்லிக் கொடுக்கவே முடியாது. அது நேச்சுரலாக இருந்தால் மட்டும் தான் வரும், அதுதான் பேஸ். அந்த ஒரு நேச்சுரல் ரா பேஸ் வந்து மயங்க் யாதவுக்கு இருக்குது. அந்த ரா பேஸை எந்த அளவுக்கு மேக்ஸிமமாக யூட்டிலைஸ் பண்ணணும் அப்படின்றது தெரிஞ்சு ஒரு ப்ராப்பர் டெக்னிக்கை அவருக்காகவே அவர் வகுத்துக்கிட்டாரு. அண்ட் முதல் மேட்ச்சில் 3 விக்கெட் எடுத்த மயங்க் யாதவ் 2வது மேட்ச்லையும் மறுபடியும் 3 விக்கெட் எடுக்கிறாரு. முதல் மேட்ச்லேயே 155.8 கிலோமீட்டர்ஸ் ஸ்பீடில் பவுல் பண்ணி 2024 ஐபிஎல்லுக்கான ஃபாஸ்டஸ்ட் பாலர் ரெக்கார்ட் பண்ணுறாரு. அண்ட் அடுத்த மேட்ச் அகேன்ஸ்ட் ஆர்சிபி அந்த ரெக்கார்டை அவர் பிரேக்கும் பண்ணுறாரு. 156 வந்து அவர் டச் பண்ணுறாரு அந்த மேட்ச்சில். இப்படி இருக்க 4 மேட்சுக்கு அப்புறம் மயங்க் யாதவுக்கு ஒரு மிகப்பெரிய இன்ஜுரி ஆகிடுது. இதுதான் ஒரு மிகப்பெரிய கொஸ்டினாகவும் இருக்குது. பும்ரா மாதிரியான ஒரு லீடிங் பவுலர்ஸ் நம்ம வந்து இதுக்கு முன்னாடி பார்த்துருக்குறோம். அவங்க எல்லாருக்குமே இன்ஜுரி வந்து ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாகவே இருந்தது. பும்ராவாக இருக்கட்டும் ஒரு ஈவன் டேல் ஸ்டெயினாக இருக்கட்டும், அவங்கெல்லாம் இன்ஜுரி வந்து அவங்களோட கெரியரில் நிறைய இடத்துல ஒரு தடையாக இருந்ததை நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த மாதிரியாக மயங்க் யாதவுக்கும் இருக்கக்கூடாது அப்படின்ற ஒரு கன்சர்ன் வந்து கிரிக்கெட் ரசிகர்கள் எல்லாருக்குமே இருந்து வந்தது. அந்த நிலையில் அந்த இன்ஜுரி எல்லாத்தையும் கடந்து இப்போது மயங்க் யாதவ் வந்து தன்னோட டெபியூவை இந்தியாவுக்கு பண்ணியிருக்கிறாரு. அண்ட் அவரோட T20 இன்டர்நேஷ்னல் கரியர் ஸ்டார்ட்ஸ் டுடே. நெக்ஸ்ட் யார் அப்படின்னா நிதிஷ்குமார் ரெட்டி. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு ஆல்ரவுண்டரான ஒரு பிளேயர் அப்படின்னே நம்ம சொல்லிடலாம். எல்லாருமே எதிர்பார்க்குற ஒரு பிளேயர் தான். என்னென்னா ஹர்திக் பாண்டியாவோட ஒரு பேக்கப் யாராச்சும் வேணும் அப்படின்ற ஒரு குரல் வந்து கடைசி பல வருஷமாக இயங்கிட்டு இருக்குது. எதனால் அப்படின்னா ஹர்திக் பாண்டியாவோட ஃபிட்னஸ் வந்து ஒரு மிகப்பெரிய இஷ்யூவாகவே இருந்து வருது. ஹர்திக் பாண்டியா ஒரு எந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பேட்ஸ்மேன், எந்த அளவுக்கு ஒரு டேலண்டான பவுலர் அப்படின்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். இருந்தாலும் அவர் வந்து எல்லா மேட்ச்லையுமே இருப்பாரா அப்படின்றது வந்து ஒரு மிகப்பெரிய கேள்விக்குறியாக தான் இருந்து வருது. அதனாலவே ஹர்திக் பாண்டியாவுக்கு பேக்கப்பாக ஒரு பிளேயர் இருக்கணும் அப்படின்ற ஒரு விண்ணப்பமும் எல்லாருக்கிட்ட இருந்தும் வந்தது. அண்ட் அந்த இடத்துல தான் நிதிஷ்குமார் ரெட்டியோட பேச்சு மிகப்பெரிய லெவலில் பேசப்படுது. நிதிஷ்குமார் ரெட்டி வந்து ஆந்திராவில் இருக்க விசாகப்பட்டினமில் பிறந்து 2003 பார்ன் ஒரு 2K கிட். இவருமே ஒரு 2K கிட் தான். அண்ட் இவர் வந்து ஒரு 11 and 12 அந்த ஏஜில் இருக்கும்போது அவங்க அப்பாவுக்கு ட்ரான்ஸ்ஃபர் கிடைக்குது. பட் அவங்க அப்பா வந்து நிதிஷ்குமார் ரெட்டியோட அந்த டேலண்ட்டை பார்த்துட்டு இல்லை என் பையன் வந்து கிரிக்கெட்டில் போகணும், அதுக்காக அவர் வந்து தன்னோட வேலையும் விடுறாரு. இது வந்து மிகப்பெரிய கொஸ்டினை வந்து ரைஸ் பண்ணுது அவங்களோட சொந்தக்காரங்களுக்கு இடையில. அஃப்கோர்ஸ் லைக் நம்ம ஊரில் தெரியும்ல, என்னதான் இருந்தாலும் ஒரு ஸ்போர்ட்ஸில் கரியர் நான் பர்சியூ பண்ண போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது நிறைய எதிர்ப்புகள் இருக்க தான் செய்யும். அந்த எதிர்ப்புகள் எல்லாத்தையுமே நிதிஷ்குமார் அவர்களோட தந்தை வந்து மொத்தமாக ஏற்றுக்கிட்டு அதை வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபேஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் கடைசியில் அதை சக்சீட் பண்ணுற அளவுக்கு 2023 ஐபிஎல்லில் நிதிஷ்குமார் தன்னோட டெபியூவை பண்ணுறாரு.
அதில் வந்து 2 மேட்ச் தான் அவருக்கு கிடைக்குது. அவரோட டேலண்ட்டை வந்து பெரிய லெவலில் ப்ரூவ் பண்ண முடியலை. அப்போ தான் 2024 ஐபிஎல்ல ஹைதராபாடுக்கு ஒரு மிக முக்கியமான பிளேயராக வராரு. ஹைதராபாடோட அதிரடி பேட்டிங் நம்ம எல்லாருக்குமே தெரியும். அண்ட் அந்த அதிரடி பேட்டிங்லையும் பல பேரோட கண்களை ஈர்த்த ஒரு பிளேயர் தான் நிதிஷ்குமார் ரெட்டி. கிட்டத்தட்ட 150 ஸ்ட்ரைக் ரேட்டில் கண்டினியூஸாக ஆடின ஒரு பிளேயர். 300+ ரன்ஸை வந்து போன ஐபிஎல்ல குவிச்சிருக்கிறாரு. பேட்டிங்கில் இந்த மாதிரியான ஒரு இம்ப்ரெசிவ் நம்பர்ஸ் வந்து அவர் வச்சிருக்கும் போது பவுலிங்கை நம்ம பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டாக நம்பர்ஸ் படி பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப ஒரு டிசப்டிவான ஒரு 3 விக்கெட்ஸ் தான் அவர் எடுத்திருக்கிறாரு. அண்ட் அந்த ஒரு 3 விக்கெட்ஸும் ரொம்ப ஒரு முக்கியமான விக்கெட்ஸாகவும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வைட்டலான டைமில் வைட்டலான ஓவர்ஸ் போட்டு ஹைதராபாடுக்கு பல மேட்ச்சில் வந்து வின்னிங் சைடு அவர் இழுத்துட்டும் போயிருக்கிறாரு. இப்படி இருக்க நிதிஷ்குமார் ரெட்டி வந்து எப்போ இந்தியாவுக்கு ஆடுவார் அப்படின்ற ஒரு எதிர்பார்ப்பு இருந்தது. இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி ஹர்திக் பாண்டியாவுக்கு ஒரு பேக்கப் பிளேயர் எங்களுக்கு வேணும் அப்படின்ற ஒரு ஏக்கம் எல்லாருக்குமே இருந்து வந்தது. அந்த ஏக்கத்தை இவர் இப்போது நிறைவேற்றுவாரா, அந்த ஒரு கேள்விக்கான பதிலாக நிதிஷ்குமார் இருப்பாரா அப்படின்றத பொறுத்து தான் பார்க்கணும். அண்ட் இந்த 2 டெபுட்டான்ஸில் நீங்கள் அதிகமாக எக்ஸைட் ஆகிற டெபுட்டான்ட் யார் அப்படின்றத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எண்ணம் போல் வண்ணங்களுடன் கொண்டாட The Chennai Silks ஆடைகளுடன் Let the celebrations begin.